உரித்தாக்கி இத்தகைய பெரும் கருணையை நமக்கு செய்திருக்கக்கூடிய மெய்கண்ட சந்தானம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி தாமரைகளை திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்ந்து பெருமான் திருவருளும் குருவருளும் துணை செய்ய உடைய 2026-27 2 ஆண்டு சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி மைய வகுப்பிலே விரிவுரை அமர்வை இன்றைய நன்னாளிலே பெருமானுடைய திருவருளால் துவங்கியிருக்கின்றோம். நம்முடைய இறையருள் கருணையினால் நம்முடைய பாடத்திட்டத்தில் குரு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நால்வர் துதியும், தொடர்ந்து விநாயகப் பெருமானுடைய வாழ்த்து பாடலும், முருகப்பெருமானுக்குரிய வாழ்த்து பாடல்களும் நம்முடைய திருமுறைகளிலிருந்து வழங்கப்பெற்றிருக்கின்றன. ஆனால் நம்ம அறிமுக உரை என்ற அளவில் நாம் அடிப்படை செய்திகளை சிந்தித்தோம். திருமுறை என்று சொல்லும் பொழுது, முறை என்று சொன்னால் முறையிடுதல், திரு என்று சொன்னால் சிவம், திருவே என் செல்வமே தேனே அப்படின்னு தேவாரம் இறைவனை புகழ்கின்றார்கள். அப்போது நமக்கு திரு என்பது சிவம், அந்த சிவத்திடத்தில் முறையிடுதல், அதான் திருமுறை என்று நம்ம அதுக்குரிய பொருளாக நாம் சிந்திக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. அப்போது இறைவனிடத்தில் இறைவனுக்கு பாடுவது, முறையிடுவது. முறை அப்படின்னா இறைவனிடத்தில் பாடுவது. இப்போ இறைவனிடத்தில் பாடும் பொழுது என்ன பாடுறோம் அப்படின்னா, இறைவன் புகழை பாடுறோம். யார்கிட்ட பாடுறோம்? புகழுடைய அவனுக்கு பாடுறோம். யாருக்கோ பாடுறதில்ல, இறைவனுக்காக பாடப்பெறுவது, இறைவனை பாடுவது தான் திருமுறை. இதில் என்ன சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கும், இறைவனுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கும், இறைவன் நமக்கு செய்கிற கருணை சொல்லப்பட்டிருக்கும், அவன் கருணையை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ திருமுறைகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனையும் இருக்குது. இறைவன் புகழ் இருக்குது, இறைவனுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவன் உயிர்களுக்கு செய்கிற கருணை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கருணை எப்படியெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது திருமுறைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். அது திருமுறைகள் என்று சொல்லும் பொழுது இறைவன் உரையக்கூடிய, இறைவன் விரும்பி எழுந்தருள் இருக்கக்கூடிய பல்வேறு திருத்தலங்கள். அதை கோயில்னு சொல்லாமல் திருக்கோயில்னு சொன்னார். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு படி மேலே போய் நல் திருக்கோயில்னார். கோயில்னு சொல்லலை, திருக்கோயில்னு சொல்ல, நல் திருக்கோயில்னு சொன்னார். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான்